சுயம்வரம் என்றும் சுயம்வரம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த விஷயம் இல்ல. அப்புறம் என்னன்னு சொல்லு சந்தியா, என்னாச்சு சொல்லுமா. என்ன சந்தியா சொல்லு. அந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொன்னா எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. என்ன விஷயம்? நீங்க எதுக்கும் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ உங்க அப்பாவையும் சிரியும் மிஸ் பண்ற. அவங்கள ஒரு நாள் பார்த்து அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுற, அவ்வளவுதானே? அட பைத்தியக்காரி, இதுக்கு போய் நீ ஏன் இப்படி தயங்குற? சரி நம்ம போலாமா? கார திருப்பிட்டா? வேணாம் வேணாம், அது இல்ல. அப்ப வேற என்ன பிரச்சனை? அது என்னை பத்தி நீங்களும் இல்ல உங்க ஃபேமிலியும் ஏதாவது தப்பா நினைப்பீங்கன்னு. தப்பா நினைச்சிருவாங்க, நீ பயப்படுற, அவ்வளவுதானே? உனக்கு ஒரு விஷயம் சொல்லுவா. நம்மளை இப்படி ஜாலியா இருக்க சொல்லி என்ஜாய் பண்ண சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்றதே நம்ம பெரியவங்க தான், தெரியுமா? இந்த விஷயத்துல நான் கேரண்டி, நீ எதுக்கும் கவலைப்படாத. அதே இல்ல மாமா என்ன பாத்தியா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட. அண்ணன் எதுக்கு தேவையில்லாம உன்னை தப்பா நினைக்க போறாரு? அண்ணன் என்ன பிடிவாதம் பிடிக்கிற கேழ்வனா என்ன? நம்மள மாதிரி எங்க தானே, அவருக்கு மட்டும் தெரியாதா என்ன? அவரு கல்யாண வயசுல தானே இருக்காரு. உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். பாசம்னாலே அண்ணன் தான், அண்ணன்னாலே பாசம் தான். சரி விடுங்க, நம்ம சீக்கிரம் போகலன்னா டிக்கெட் கிடைக்காது. ஸ்பீடா போங்க. நீங்க டிரைவிங் மேல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீ எதுக்கும் பயப்படாத, நான் ஆல்ரெடி சினிமா டிக்கெட்டை புக் பண்ணி வச்சிட்டேன். அடேங்க அப்பா, முன்ஜாக்கிரதை கூட இருக்கா? நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் நான் என் அண்ணனை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். என் அண்ணனா எல்லாத்தையும் பக்கா பிளானிங்கோட பண்ணுவார், தெரியுமா? அவர் ஒரு தடவை ஸ்கெட்ச் போட்டாருன்னா எல்லா விஷயமும் கரெக்டா நடந்து முடிஞ்சிடும். அதனாலதான் வீட்டுல அண்ணோட வார்த்தைக்கு எல்லாரும் மதிப்போம். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் அண்ணன் உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? அண்ணன் டாபிக் இல்லாம நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? பேச மாட்டேன், பேசவும் முடியாது. இன்னும் சொல்ல போனா, இப்ப நான் உன் முன்னாடி இப்படி உட்கார்ந்துருக்கேன்னா அது காரணமே என் அண்ணன் தான். அன்னைக்கு என் அண்ணன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த கல்யாணம் உன் கண்ணு முன்னாடியே இருந்திருக்க மாட்டேன். பூ முன்னாடி இல்ல, இந்த உலகத்திலே நான் இருந்திருக்க மாட்டேன். அப்படின்னா அப்ப எனக்கு 10 வயசு, அண்ணனுக்கு 12 வயசு. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, வாடா இங்க உட்காரலாம். ஆதித்யா, நம்ம ஓடி பிடிச்ச விளையாட்டு விளையாடலாமா? அப்படின்னா? அது கூட தெரியாதா? அங்க பத்தியா, அது இருக்க மரத்தை ஓடி போய் தொட்டுட்டு வரணும். யாரு முதல்ல வராங்களோ அவங்க தான் வின்னு. ஓ அவ்வளவுதானா? அப்படின்னா நான் ரெடி. டேய் நானும் விளையாடுறேன்டா. வேணாண்டா, உன்னால ஓட முடியாது. ப்ளீஸ், என் செல்ல தம்பியில கீழே விழுந்தா அடிபடும் கல்யாண். டேய் நானும் விளையாடுறேன்டா. டேய் ரவி, என்ன விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டியா? டேய், இது பெரிய பசங்க விளையாடுறதுடா. அப்போ என்னோட பெரிய பசங்களா நீங்க? டேய், நான் உங்க அண்ணனோட கிளாஸ்ரா, நீ 4ஆம் கிளாஸ். கல்யாண், நான் சொல்றது கேள்றா. நாங்க 3 பேரும் ஓடுவோம். நாங்களே யாரு ஜெயிக்கிறோம்னு நீ பாரு, சரியா? ரெடி 1 2 3 go. Come on, 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 come on. Come on, 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 come on
தள்ளுறா. டேய் கல்யாண், ஃபேன் பண்ணது ஓவர் போடா. டேய் கல்யாண், தள்ளு, தள்ளுடா. டேய் கல்யாண். அண்ணே அண்ணே டேய் விளையாட வேற இடமே கிடைக்கலடா. என் தம்பி நீங்க வந்ததை பார்க்கல, அதனாலதான் அவனை காப்பாத்த வந்தேன். இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா உன் உயிரே போயிருக்கும். நீங்க பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு. நான் பிரேக் பண்ணலன்னா என்ன ஆயிருக்கும்? என்னை பத்தி நான் கவலைப்படல சார். அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ தான் நான் பயந்தேன். அவன் என்னோட உயிர் சார். அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. நான் போனாலும் பரவாயில்ல. அவன் அன்னைக்கு அவர் எனக்காக அவர் உயிரையே கொடுக்கணும்னு நினைச்ச என் அண்ணனுக்காக அவருக்கு நான் பதிலுக்கு என்ன பண்ண போறேன் சொல்லு. சந்தியா என்னோட மூச்சு காத்து தான் அவரோட பாசமே. என் வாழ்க்கைய அண்ணனோட பாசத்துல நிறைஞ்சு இருக்கு. அப்படி இருக்கும்போது அண்ணனை தவிர வேற என்ன இருக்கு? அண்ணன் பண்ண தியாகத்துக்கு முன்னாடி நான் எங்க சொல்ல? ஓகே ஓகே, நான் ஏதோ கேஷுவலா தான் கேட்டேன். நீங்க அதுக்கெல்லாம் ஃபீல் ஆகாதீங்க. நான் நீ கேட்டுன்றதுக்காக ஃபீல் ஆகல. அண்ணனை பத்தி நினைச்சாலே எனக்கு பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சிடும். சரி சீக்கிரமா போங்க. படம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்டார்ட் ஆகட்டும். நம்ம போறது படம் பாக்குறதுக்கு இல்லையே. படம் பாக்குறதுக்கு இல்லையா? வேற எதுக்காக? சீ, போங்க. உங்களுக்குள்ள இவ்வளவு கேவலமான யோசனை இருக்கா? அப்படின்னா நான் வரவே மாட்டேன். வரடா வீடு, நான் மட்டும் போறேன். பக்கத்துல யாராவது கம்பெனிக்கு வருவாங்க. உங்களா? காஃபி எடுத்துக்கோங்க. பேப்பர்ல இன்னைக்கு என்ன விசேஷம்? வேற என்ன இருக்க போகுது? அதே அரசியல், கொலை, ஆள் கடத்தல், கற்பழிப்பு, ஓடி போறது. எத்தனை நாள் போனாலும் அதே நியூஸ் தான், மாறவே மாறாது. நல்லா சொன்னீங்க. நல்லா சொல்லணும்னா அறிவு வேணும். நீயும் பேப்பர் படிக்கலாம்ல, கொஞ்சமாச்சும் அறிவு வரும். எனக்கு எதுவும் தேவையில்ல. இப்போ உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கு இருக்கிற அறிவே போதுமானதா இருக்கு. அதுவே தாங்க முடியல. நீ ஒன்னும் குத்தி காட்ட தேவையில்லை. ஆமா, எங்க நம்ம பொண்ணு வருஷா? உங்க பொண்ணு மகாராணி இன்னும் தூங்கி எழுந்துக்கல. டைம் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அவ இன்னுமா எந்திரிக்கல. சந்தேகமா இருக்கு. சரி, எதுக்கு போய் பாரு அவள. எனக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலை? நீங்களே போய் உங்க பொண்ணை பாருங்க. சொல்லுவீங்கல்ல என் பொண்ணு வருஷா வருஷான்னு. அதனால நீங்களே போய் பாருங்க. வர்ஷா, அம்மாடி வர்ஷா, வர்ஷா. காலங்காத்தால எங்க போயிருப்பா? பார்வதி, பார்வதி. என்னங்க என்னாச்சு? வருஷம் எங்க? இத கொஞ்சம் பாரு. அப்பா அம்மாக்கு எழுதுவது. நான் வீட்டை விட்டு போறேன்.
என்னை யாரும் தேட வேண்டாம். நான் தோத்து போயிட்டேன். அந்த ஆதித்யா என்னோட காதலை உதறி தள்ளி எறிஞ்சிட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அதை நினைச்சு எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. தோத்து போறதுனா என்னன்னே எனக்கு தெரியாது. தோத்து போன அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட வருஷம் அங்க இருக்கவே மாட்டான். ஆதித்யா வர்றது எனக்காகத்தான், இந்த அக்னி வர்ஷாக்காக தான். நோன்னு சொன்ன அந்த வாயால எஸ்ன்னு சொல்றதுக்காகத்தான். நான் மறுபடியும் ஜெயிச்சுட்டு தான் வருவேன். நான் செத்து போயிடுவேன் இல்ல வேற ஏதாவது பண்ணிக்குவேன்னு சொல்லி நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். நான் ஒன்னும் கோழை கிடையாது. இன்னொரு விஷயம், அந்த ஆதித்யாக்கும் நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். எதுக்காகனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் அவனை ஜெயிச்சே தீரணும் தான். என்னங்க இது? எனக்கு என்ன தெரியும்? தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவ எல்லாம் மீறி போரான்றதும் தெரியும். அவ என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி அடிபடுவான்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நீங்க அவளை அப்படி வளர்த்திருக்கீங்க. அவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. என்னங்க இது? எனக்கு என்ன தெரியும்? தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவ எல்லாம் மீறி போரான்றதும் தெரியும். அவ என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி அடிபடுவான்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நீங்க அவளை அப்படி வளர்த்திருக்கீங்க. அவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. நீ அவளோட அம்மா தானே? அவளை நீ கொஞ்சம் ஒழுங்கா வளர்த்துருக்கலாம்ல. என்ன சொன்னீங்க? நான் தாயா? வீட்ல வேலைக்காரிக்கு கொடுக்கிற மரியாதை கூட எனக்கு அவ தரலையே. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டி, கூத்து, கிளப்னு இப்படியே இருந்தா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றது. நான் ஏதாவது சொல்ல வந்தா உடனே நீங்க ஏன் வாயை மூடிடுவீங்க, அவ்வளவுதானே? உட்கார்ந்து அழுங்க. ஓரத்துல உட்கார்ந்து நல்லா அழுங்க. நல்லதை எதையுமே காதுல ஏத்துக்கலனா கடைசியில இந்த சோகம்தான் மீறும். அதை விடு. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. வேற என்ன பண்ண முடியும்? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா? என்னன்னு? ஓடி போயிட்டாளானா இல்ல காணாம போயிட்டாளானா? இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானமும் கப்பல் ஏறிடும். இப்ப என்னடி பண்றது? இதெல்லாம் இப்போ இல்ல, அப்பவே யோசிச்சிருக்கணும். கை சுட்டதுக்கு அப்புறம் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? சரி, ஒரு வேலை செய்யலாம். யாருக்கும் தெரியாம தேட சொல்லலாம். யாருக்கும் சொல்ல வேணாம். ஆமா, யார போய் தேட சொல்றது? என் தம்பி ஏகாம்பரத்தை கூப்பிடலாம். அவன் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. சரி, நீ சொன்னபடியே செய். எல்லா விஷயத்திலயும் முடிவெடுக்கிற நீங்க இப்ப எல்லாத்தையும் ஏன் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படின்னா உங்க பொண்ணுக்கு என்ன ஆயிடுமோன்னு சொல்லி பயம் தானே? அவளுக்கு எப்போ என்ன ஆகுமோன்னு 20 வருஷமா நான் பயந்துகிட்டு இருக்கேங்க. அது எப்பவுமே உங்களுக்கு புரியாதுங்க. அக்கா, ஏகாம்பரம் வந்துட்டியா? ஆமா, இந்த மஞ்ச கயிறு எதுக்கு? முதல்ல இத சொல்லு. என்ன எதுக்கு நீ வர சொன்ன? முதல்ல உள்ள வா, அப்புறம் சொல்றேன். போலாம். வா. இப்ப சொல்லுக்கா, என்ன எதுக்காக கூப்பிட்ட? நம்ம வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. வருஷம் எங்கேயோ போயிட்டா. ஐயோ,
இங்கேயும் நான் நினைச்சது நடக்கல. சொல்லுடா, அந்த தாலி எதுக்கு? தேடல்க்கா, தேடல். பொண்ணுங்களை தேடுறது. நீ திடீர்னு வர சொன்னதும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் வர சொன்னேன்னு நினச்சிட்டேன். அதுக்கு தான் தாலியோட வந்துட்டேன். என் நிலைமை ஏன் இவ்வளோ கேவலமாக போச்சோ தெரியல. ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்கிறாளே. கிடைச்சிருவாடா, கவலைப்படாத. உனக்கு என்னக்கா, நீ பேசுவ. உனக்கு தான் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஆம்பளை பையனா பிறந்துட்டேன். சின்ன வயசுல இருந்தே படிப்பு, வேலை, சம்பளம்னு போயிடுச்சு. என் வயசும் ஏறி போயிடுச்சு. சரி, உன் ஜோக்கை விட விஷயத்துக்கு வருவோம். ஜோக்கா? ஏன்க்கா, உனக்கு என் வாழ்க்கை ஜோக்கா தெரியுதா? இருக்கட்டும், என்ன பண்றது நீ சொல்லு. வருஷம் எங்கேயோ போயிட்டாடா. எங்க தெரியலடா. எனக்கு தெரியும்க்கா. அவன் யாரு? ஆதித்யா. அவன் கூட ஓடி போயிருப்பா. தெரியாது. இங்க பாரு, நீயே படி. பார்த்தல, என்ன சொல்ற? 1 minute. ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்வரம் என்றும் சுயம்வரம், சுயம்வரம் என்றும் சுயம்வரம். பூவே நீ சிரித்தாலே இதயம்